சாமி, சாமி, வாங்க சாமி. சொக்கா, தங்கச்சியை கண்டுபிடிச்சியாப்பா? அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடோட தானே சாமி வந்திருக்கேன். என்னது? நம்மளை இந்த பாடுபடுத்தி வைக்கிறதுக்கு பாருங்க மனுஷ பாம்புக, அதுகளையெல்லாம் நம்ம சரியா ஒரு ஆட்டி வைக்கணும். அதனால நம்ம 2 பேரும் பாம்பு பிடாரனா வேஷம் போட்டு ஊருக்குள்ள போய் உளவறியணும். இதோ பாரு. அவனை விட்டுட்டாங்க. இப்ப என்னடா ஊர்ல அவனை வீராதி வீரன் சூராதி சூரங்கிறாங்க. ஆமாங்க, அந்த பய அணில் மாதிரி சாதுவா வந்து சேர்ந்தான். நம்மளோட கூட கொஞ்சம் பழகினானோ இல்லையோ, இப்ப என்னடான்னா பாம்பு மாதிரி சீர்றான். நானும் பார்த்தனுங்க. சில பேர் கொஞ்சம் நாள் பட்டு கெட்டு போவாங்க. இவன் என்னடான்னா திடீர்னு கெட்டு போயிட்டான். ஆமா, ரொம்ப திடீர்னு மாற்றங்க. எனக்கு கொஞ்சம் சந்தேகங்க. என்ன? இந்த போலீஸ் அவனுக்கு உடந்தையா இருக்குமோ? இருக்கு அண்ணையா, இருக்கு. நானு சூப்பரண்டுக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு மாத்திரம் இந்த அதிகாரம் வந்தா இந்த பயல என்ன செய்வேன் தெரியுமா? இன்னும் உங்களுக்கு அதிகாரம் வரலீங்களா? வரும்யா. இந்த நிமிஷம் அந்த பய எங்க இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும். உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏயா, எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியும் இல்ல? ஆமாங்க. பின்ன என்னையா பையா? வளை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே, மண்டலமிட்டுடல் வளை வண்ண பாம்பே. வளை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே, மண்டலமிட்டுடல் வளை வண்ண பாம்பே. தலை கஞ்சி நின்றிடும் கத்திய பாம்பே, தலை கஞ்சி நின்றிடும் கத்திய பாம்பே. தலை எடுத்தே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. கண்டவர்கள் ஒரு காலும் விண்டிடார்கள், விண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்கள். கண்டவர்கள் ஒரு காலும் விண்டிடார்கள், விண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்கள். கொண்ட கோலம் உள்ளவர்கள் கோனிலை காணார், கொண்ட கோலம் உள்ளவர்கள் கோனிலை காணார். கூத்தாடி கூத்தாடி ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. தந்திரம் சொல்லுவார் தமையறியார், தனி மந்திரம் சொல்லுவார் பொருளறியார். தந்திரம் சொல்லுவார் தமையறியார், தனி மந்திரம் சொல்லுவார் பொருளறியார். மந்திரம் செவிப்பார்கள் மந்திரம் செவிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மந்திரம் செவிப்பார்கள் வட்ட வீட்டினுள். மதிலினை சுற்றுவார் வாயில் காணார். ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. அந்தரம் சென்றுமே வேற்பிடுங்கி, அருள் என்னும் ஞானத்தால் உன்னை சேர்த்தேன். அந்தரம் சென்றுமே வேற்பிடுங்கி, அருள் என்னும் ஞானத்தால் உன்னை சேர்த்தேன். இந்த மருந்தை தின்பீராகில், இந்த மருந்தை தின்பீராகில், இனி பிறப்பில்லை என்றாடாய் பாம்பே, ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. என்ன விசேஷம்? நம்ம ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா, வேலையில் எவ்வளவு கண்டிப்பா பாத்தீங்களா? குத்தம் செஞ்சு எவனும் தப்பிச்சுக்க முடியாது. ஆமையா,
அந்த பக்காத்திரடா முத்தையனை பிடிக்க அவர் படுற கஷ்டம் ராப்பகலா சுத்துறாரு. அவங்க வீட்டுல மட்டும் என்னவா கஷ்டம்னு வரவங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆமாயா, அந்த கார்வார் சங்கப்பிள்ளையாலதான் முத்தையனுக்கு எல்லா கஷ்டமும்னு தெரிஞ்சு அவன் தங்கைய இவங்களே பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க படிக்க. அந்த சங்கு பிள்ளை ஊர்ல இருக்கிற ஜனங்களை கெடுத்தது போதாதுன்னு அண்டி பிழைக்க வந்தவங்களை கூட கெடுக்கிறான் பாவி. ஆமாய்யா, அவனதான் முதல்ல தொலைக்கணும். ஒரு தொலைச்சு விடணும் அவனை. நிறுத்து. என்னடா இது அக்கிரமா? பாவி நிறுத்த சொல்லியா? இறங்கு கீழே. ஐயோ பெரிய மனுஷா, இனிமே உன் வாழ்க்கையிலேயே நீ இவன் கூட வரக்கூடாது. இல்லீங்க தெரியுமா? இல்லீங்க வந்த இல்ல கொன்னுடுவேன் சொன்ன. திரும்பி பார்க்காம ஓடு ஓடு. ஏய் கார்வார், என்ன தெரியுதா? தெரியலீங்களே. நன்றாய் பார். யாருக்கு நீங்க? ஓ முத்தையன்களா? ஆமா முத்தையன். எங்கேடா என் தங்கை அபிராமி? ஐயோ எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. தெரியாது? அப்புறம் நான் அந்த பக்கமே போகலீங்க. நிச்சயமாக தெரியாது. சொல்றேன். எங்க இன்ஸ்பெக்டர் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பட்டணத்துக்கு கூட்டி போய் விட்டாரா? ஆமா. இனி எந்த பெண்களையும் எந்த ஏழைகளையும் இம்சிக்காதே. ஐயோ என் உயிர் இருக்கிறாங்க. ஐயோ இல்லைங்க நான் புள்ள குட்டிக்காரங்க என்ன கொண்டு. ஆமா, உன்னை கொன்று என் கரத்தை ஏன் கரைப்படுத்திக் கொள்வானே? சொக்கா வாங்கி இந்த பெரிய மனிதரை கவனித்துக் கொள். சரி பெரிய மனுஷரே. கிழமை சாவறதுக்கு முன்னாலேயே முன் ஜாக்கிரதையா நிலத்தை பூராவும் கல்யாணி மேலே எழுதி வச்சுட்டான்டா. எழுதி வச்சா என்னடா? நிலம் பூரா பத்திரத்திலேயா இருக்கு? நம்ம ஆளுங்க இருக்கவே இருக்கானுங்க. ஏவி விட்டா கல்யாணி அப்படி அலற வேண்டாமா? அலறுவா. அவன் நிலத்தை மட்டுமா எழுதி வச்சான்? அவன் இஷ்டப்படி சுதந்திரமா நடக்கலாம்னு எழுதி வச்சுட்டான்டான்னா அதுதான் ஒரு மாதிரியா நடக்கிறான். கல்யாணி என்னப்பா? பண்ண நிர்வாகத்தை இனிமேல உன்னால பார்க்க முடியாதம்மா. நம்ம ரத்னம் பிள்ளை புத்தகைக்கு கேட்கிறான். யாரப்பா அவன்? ரத்னம் பிள்ளை? அவன் தான்மா உன் புருஷனுடைய ஒண்ணு விட்ட மருமகன். நல்லா படிச்சவன். இந்த ஊர்ல எல்லா விவகாரமும் அவனுக்கு தெரியும். அவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் எவனா இருந்தாலும் என் பண்ணையில கால் எடுத்து வைக்க கூடாது. என்னம்மா இது? எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறிய? எதிர்த்து பேசலப்பா. அந்த அயோக்கிய பசங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அது எனக்கு பிடிக்கல. அப்படியானா எல்லாம் உன் விருப்பப்படிதான் நடக்கணும்ங்கறியா? என் விருப்பப்படி என்னப்பா நடந்தது? உங்க இஷ்டப்படி என்ன அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தீங்க. அவர் இஷ்டப்படி அவர் காலமானார். என் விருப்பம் நிறைவேற வேண்டும். காலத்தின் தெய்வம் விதியின் உதவியும் எனக்கு. என்னமோ அம்மா, நீ உலகம் தெரியாத சிறு பெண்ணாச்சேன்னு யோசனை சொல்ல வந்த. சிறு பெண், உலகம் அறியாதவள். உங்கள் பெண்ணை கேட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு முன்பே இருந்திருக்கணும் அப்பா இந்த நல்ல யோஜனை எல்லாம். என்னம்மா அது? ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறியே. பேசி பேசி இன்னும் யாரை நாசம் செய்ய போகிறீர்கள்? உங்கள் பேச்சை கேட்டு அதன்படி நடந்ததால் வந்த பலனை கண்ட என் துரதிர்ஷ்டம் இப்போது பேசுகிறது. சித்திரவதை செய்யாதே கல்யாணி. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இவ்வளவு செய்தேன். இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சா செய்திருப்பனா? உன்னை பெத்த தகப்பேங்கிறது கூட மறந்துட்டு பேசுறியே. மறக்கவில்லை. என் தகப்பனார் யார் என்பதை நான் மறக்கவில்லை. மறக்கவும் முடியாது. என் தகப்பனார் இறந்து விட்டார். என்ன? இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருமகன் என்று நினைத்தீர்களே, அவர்தான் என் தகப்பனார். நீங்கள் என் வாழ்க்கை கொலை செய்தீர்கள். அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்தார். உலகில் சாதாரண மனிதர்களுக்கு புரியாத ஒரு புதிய உரிமையை நான் கேட்காமலே எனக்கு கொடுத்த அன்பு தந்தை. தன் குற்றத்தை உணர்ந்த பெரிய மனிதர். நன்மை என்று நினைத்து தீராத கவலையை நானே உண்டாக்கி கொண்டேன். நான் செய்தது தவறுதான். கல்யாணி, என்னை மன்னித்து விடமா. என்ன சார், எப்பவுமே உங்க கூட தானே சார் இருந்துகிட்டு இருக்கேன். உன் மேல டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய சந்தேகம் விழுந்திருக்கு சங்க பிள்ளை. சந்தேகமா? ஏன் பேர்லையா? ஆமா, டிபார்ட்மெண்டா? என்ன சார், நீங்க வேற டிபார்ட்மெண்ட் வேறயா? அனாவசியமா சந்தேகப்படப்படாது. நான்சென்ஸ். எழுதுன்னு பேசையா? ஏன் சார், நீங்களே என்ன அவமானப்படுத்தினா தனியா வேணும்னா எது வேணும்னாலும் சொல்லுங்க. இவங்களுக்கு முன்னாடி பேசினா நாளைக்கு வெளியே போனா என்ன மதிப்பாங்களா சார்? அதுலயும் இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய முத்தையன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும். நீ சொல்றதாக தெரியுது. ஒழுங்கா உள்ளத்தை சொல்லிடும். இல்லாட்டா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னையா சிரிக்கிற? சார், நீங்க பெரிய ஆள் சார். திருடம் போன இடம் உங்களுக்கே தெரியல, என்ன எப்படியாவது மிரட்டி தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறீங்களே. நீ சொன்னதை கேட்டதற்கு சாட்சி இருக்கு. அதையெல்லாம் நம்பாதீங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. சொல்லு. அந்த
அந்த பய என்ன அந்த பய வந்து? சார் இங்கே காட்டுக்குள்ள போயிட்டானா. அது உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா இதுக்கு தான் நான் சொல்லப்படாதுன்னு வச்சிருந்தேன். சார் நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் சொன்ன நல்லவனெல்லாம் கெட்டவன் ஆக்கிட்டு நொந்துட்டிய நொந்து. திருடனை பத்தி எனக்கு என்ன சார் தெரியும்? பாம்பின் கால பாம்புக்கு தானே தெரியும். திருடனை பத்தி ஒன்ன போற திருடனை தானே விசாரிக்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சரி, முத்தையனை பார்த்தேன் கேட்டேன்னு யாரிடமும் பேசக்கூடாது தெரியுமா? இனிமே யாரை பத்தி ஒன்னும் பேசல சார். அப்போ இதுவரை பேசுறது உண்மைதானே? அடாடாடாடா, தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை சொல்லப்படாது போல இருக்கே. சரிதான் சார், இனிமே யாரை பத்தி ஒன்னும் சொல்லல சார். அதை விட்டு போதாதையா, மன்னிப்பு கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு தரணும். இது வேறயா? நாயுடு வாங்கி வையா. கிரகச்சாரம் காலையில யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. ஐயா நாயுடு, இதெல்லாம் என்னய்யா? ஐயாவுக்கு உங்க விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. ஓஹா, ஐயாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? இருக்கட்டும், நீ சீக்கிரம் எழுது. கல்யாணியத்தை கவலைப்பட வேண்டாம். பிறந்தவரெல்லாம் இறப்பது உறுதி. தோன்றோதி போறதை பற்றி வருத்தப்படாதீங்க, இருக்கிறத பற்றி கவலைப்படுங்க. பெட்டிச்சாவி என்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் நான் சரிப்படுத்திடுறேன். ஏய், யாரையா நீ? வாட் 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 நான் யாரா? நான் தான் நான் இது. நீ சரி, இந்த வீட்டுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல. பேசாம வெளியே போயிடு. நீங்க தான் அப்படி சொல்றீங்களா? ஆமா. சோதிக்காதீங்க, நான் ரொம்ப கோபக்காரன். ஆமா, இருக்கட்டும். உன் கோபத்துக்கு இங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. போறியா இல்லையா? யாருங்க இந்த மனுஷனை வெளியே அனுப்புங்க. அவமானண்டா. யாருக்கு? எனக்கு. உனக்கு தானே, விடு. பரவாயில்ல. பாத்தியா அந்த கல்யாணத்து முறை என்ன வெளியே தோர்த்திட்டான், கேவலமா கூட பேசிட்டான். எடுத்து துப்பாக்கி சுட்டு போறேன். கிளிய துப்பாக்கியால சுடக்கூடாதுடா, பிடிச்சு கூட்டுல போட்டு அழகா பார்க்கணும். மூளையை கொஞ்சம் உபயோகப்படுத்து. இன்னைக்கே நம்ம ஆளுகளை எல்லாம் தயார்படுத்து. என்ன வந்தாலும் இந்த புலிப்பட்டி ரத்தினம்பிள்ளை இருக்கிறேன், பயப்படாத. வீட்டுல தானே? உன் கூட வரேன்டா. சரி, ஓட்டு வண்டிய நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். அம்மா, என்ன முதலியார்வாள்? நம்ம புலிப்பட்டி கிராமத்து அறுவடைக்கெல்லாம் தயாரா இருக்குது. ரத்தினமுள்ள ஆளுங்க ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க போல தெரியுது. நாம அங்கேயே போய் இருந்து ஆக வேண்டியது கவனிச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பயப்படாதீங்க, நானே வரேன். அங்கே போக ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. சரிம்மா. டேய், நீங்கள் செய்யறது தவறான காரியம். கேவலம் ஒரு நாள் திருட்டுக்காக வருஷக்கணக்கா ஜெயிலில் இருக்க வேண்டி வந்துடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை திருட அனுப்பினானே புலிப்பட்டி மைனர், அவனே உங்களோடு வரவில்லை. ஏழைகளாகிய உங்களை ஏவி விட்டு அந்த பாவி பணக்காரனாக பார்க்கிறான். இது தெரியாமல் வீணாய் கஷ்டப்படாதீங்க. என்ன போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? பசிக்கு நாங்க என்னமா செய்யறது? பசிக்கிறது உண்மையானால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். கேட்டா கொடுக்குறேன். முதலியார்வாள், இவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புங்க. அம்மா தாயே, உங்க தர்மகோணம் தெரியாம நாங்க தவறா நடந்துட்டோம். எல்லாம் மன்னிச்சுக்கங்கம்மா. டேய், இனிமே இப்படி எல்லாம் செஞ்சீங்க, கொள்ளிடத்து பக்கத்துல முகமூடி முத்தியங்கிட்ட சொல்லி உங்களை தொலைச்சு விடுவேன். அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். பாத்தீங்களா, திருட்டு பசங்க திருடம் பேரை சொன்னா தான் பயப்படுவாங்க. முதலியார்வாள், அம்மா, திருடன்னு சொன்னீங்களே, முத்தை, அவன் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குங்க தெரியும்? சும்மா தெரியும்னு சொல்லி வச்சேன். கொள்ளிடக்கரையே அவன் பேரை கேட்டுட்டு நடுங்குதுன்னா இந்த பசங்க எந்த மூளைக்கு? என்னங்காச்சு நீங்களும் பயந்துட்டீங்க? அவன் ரொம்ப நல்லவங்க, நல்லவங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அவளைங்களை கண்டு ஆதரிப்பாங்க. அவன் காட்சி. ஏய் பொம்பளைங்களா, நில்லுங்க. மரியாதையா கையிலே கழுத்துல காதல போட்டிருக்கதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போங்க. கும்புறானுங்க, உங்க கூட பிறந்தவங்க மாதிரி நினைச்சு விட்டுருங்க. ஆசீர்வாதம். சொக்கா, இன்று உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். இனிமேல் எந்த பெண்ணிடத்திலும் இதை போல் நடந்து கொள்ளக்கூடாது, தெரியுமா? இல்லைங்க சாமி. ஐயா பெரியவரே, மன்னித்து விடுங்கள், நீங்கள் போகலாம்.
இந்தாங்க வண்டி வச்சுட்டு போங்க. கேவலம், மகா கேவலம். யாருக்கு? நமக்கெல்லாம் தாண்டா. அன்பனே, அதைரியப்படாது. அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. போன காரியம் முடியல, வெட்டிச்சாவியும் கிடைக்கலடா. அதுக்கு ஒரு அருமையான யோஜனை. என்ன? பயங்கர திருடன், பலே கைகாரம், ஆ. முகம் மூடி முத்தையனை பிடிச்சா முத்திர பிடிக்கிறதாவது ஆனாரப்பட்டவங்களால அவனை பிடிக்க முடியலையே, நம்மால அவனை பிடிக்க முடியுமாடா? அட அது இல்லப்பா, அவனை பிடிச்சு அவ வீட்டுல கொள்ளையடிக்க வச்சு அவ கர்வத்தை அடக்கணும். ஓஹோ, அப்படி போறியோ? ஆமா, அந்த பயலை யாரடா சந்திச்சு பேசுறது? அந்த கரும்பூனைக்கு யாரு மணி கட்டுறது? முகமூடி முத்தேன். அடே அப்பா, அவன் பேரை கேட்டா அந்த ஊரே நடுங்குதே. நாம சொல்றபடி அவன் கேட்பானா? நம்ம சொன்னபடி கேட்க மாட்டான். பணமூட்டை சொன்னபடி கேட்பான். அவங்கிட்ட காரியத்தை முடிக்க ஒரு குறவன் இருக்கான். இப்ப உன்கிட்ட நான் இருக்கேன்ல, இருக்க அந்த மாதிரி அவங்கிட்ட ஒரு குறப்பையா இருக்கான். அவனை பிடிச்சா எல்லா காரியமும் முடிஞ்சு போகும். சரி, அவன் என்ன வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய். அட, இவர் பெரிய இஸ்பேட்டு மைனரு, இவரை வந்து அவரு பாப்பாரு. காரியம் ஆகணும்னா நீ தான் அவனை போய் பார்க்கணும். நானா? என்னடா என்ன போய் பார்க்க சொல்ற? ஏன் பயப்படுற? நானும் கூட வர்றேன். பயம் இல்ல, தைரிய குறைவு. ஆமா ஆமா. சாமி, இதோ பாத்தீங்களா, ரூபா 5000 அச்சாரம். எதற்காக பணம்? நம்மிடம் இருக்கும் பணம் போதாதான்? நான் ஒரு கார் வேண்டும் என்று சொன்னேனே, அது என்னவாயிற்று? ஐயோ சாமி, அவசரப்படுறீங்களே, அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன ஏற்பாடு? இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கான் தெரியுங்களா, விளம்பர மனுஷன். எங்க போனாலும் நான் தான் பெரிய மனுஷன், நான் தான் பெரிய மனுஷன் அவனா சொல்லிட்டு தர்றானுங்களே. யார் அவன்? அவன் தானுங்க இந்த புலிப்பட்டி மைனர் ரத்தனம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோ, அந்த திருட்டு பயலா? அந்த மிஸ்டர் திருடன் தானுங்க. அவன் சொல்றான், பக்கத்து கிராமத்துல ஒரு பொம்பளை உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதா சொல்லுதான். என்னை போலீஸில் பிடித்துக் கொடுப்பதாக ஒரு பெண் சொல்வதாவது? நான் ஏன் சாமி போய் சொல்ல போறேன்? அதனால அந்த பொம்பளை வீட்டுல கொள்ளை அடிக்கணும். அடிச்சுட்டாக்க ஒரு கார்ல 9 கார் வந்து சேரும் பாருங்க. எப்படி ஆகட்டும், நமக்கு கார் முதலில் கிடைக்க வேண்டும். நான் சென்னைக்கு போய் அபிராமியை பார்த்து விட்டு வந்தால்தான் என் மனம் நிம்மதியாகும். சரிதான் சாமி, போய் தங்கச்சம்மாளை பார்த்துட்டு ஜாக்கிரதையா வந்து சேருங்க. இங்கயா போலீஸ் ஒவ்வொருத்தரையும் சகிக்க முடியல, எங்க பார்த்தாலும் கண்ணி விரிச்சு வச்சிருக்காங்க. ஏன் இந்த தொல்லை? நம்ம கிட்ட இருக்க பணம் எல்லாம் அப்படியே பவுனா மாத்திக்கிட்டு சொல்லாத கப்பல் ஏறிடலாம். சரி சொக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். நம்மை போலீஸில் காட்டிக் கொடுப்பதாக ஒரு பெண் சொன்னதாக சொன்னாயே, அவளுடைய வீட்டு நல்ல விஷயம்.
சத்தம் போடாதே, கொன்று விடுவேன். நீதானே என்னை போலீசாரிடம் காட்டிக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பெண்? கல்யாணியா? கல்யாணி, கல்யாணி, இது உன் வீடா? ஆமா மத்தா. உன் புருஷன்? என்ன கல்யாணி? அத்தான், மறுபடியும் போய்விடாதீர்கள். இல்லை, நான் போகவில்லை கல்யாணி, நான் போகவில்லை. இங்கு வேறு யாரும் இல்லையே. இல்லை. உன் புருஷன் எங்கே? அவர் காலமாகிவிட்டார். காலமாகிவிட்டார்? பாவி, கணவன் என்ற பெயரிலே வந்து படுமோசம் செய்து விட்டான். அத்தான், அவர் என் கணவர் அல்ல. பண்ணையார் பஞ்சநதம் பிள்ளை உன் கணவர் அல்லவா? ஆமத்தான், கல்யாணமான அன்றே அவர் என்னை பற்றியும் என் உள்ளத்தில் ஒளிந்திருந்த உங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது. அன்று முதல் அவர் என் தந்தையைப் போலவே நடந்து வந்தார். ஒரு மகளுக்குள்ள சுதந்திரம் எல்லாம் எனக்கு கொடுத்திருந்தார். இறக்கும் போது கூட நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு சுகமா இருந்தால்தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று வேண்டிக் கொண்டு கண்ணீருடன் காலமானார். இதை பற்றி பத்திரத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறார். அப்படியா? ஆமா, அவர் உத்தமர். அத்தா, கோபத்தில் குழந்தைகளைப் போல் பெரிய தவறு செய்துவிட்டோம். ஆம் கல்யாணி, கடவுள் நம்மை சேர்த்து வைத்தார். நமது அவசர புத்தி நம்மை பிரித்து விட்டது. என் ஆத்திர புத்தியிலே நானும் பெரிய அநியாயம் செய்துவிட்டேன் அத்தா. நாம் இருவருமே குற்றவாளிகள் தான் கல்யாணி, கவலைப்படாதே. கோபம் நம்மை பிரித்தது. விதி நம்மை மன்னித்து விட்டது. இல்லாவிட்டால் இன்று நான் உன்னை சந்தித்திருக்க முடியுமா? திருட்டு போன என் செல்வம் மீண்டும் எனக்கே கிடைத்து விட்டது. அத்தா, உங்களை நினைக்காத நேரம் உண்டா? உன்னை எண்ணாத வேளையுண்டா கல்யாணி? அத்தான், இது என்ன வேஷம்? சந்தர்ப்பம் தந்த தற்காலிகமான வேஷம். நீ பயப்படாது. கள்ளம் கபடம் இல்லாத உங்களுக்கு இந்த கதி. சே, பல மாதங்களுக்கு அப்புறம் சந்தித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வருத்தப்படலாமா? இதுவரை பூர்ண இருட்டாயிருந்தது. இன்றுதான் உதய சூரியனை பார்க்க முடிந்தது. கல்யாணி, கொள்ளிடத்து ஊற்றை போல் இனிக்கும் உன் பேச்சை கேட்ட பிறகு என் கவலையெல்லாம் பறந்து விட்டது. ஆனால் துன்பம் பேய் போல் உங்களை துரத்துகிறதே அத்தான். உன்னை சந்திக்க முடிந்தது. இந்த ஒரு இன்பம் போதாதா? இனி எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கவலை இல்லை. அத்தா, இனிமேல் நான் பூங்குளத்தின் புது தாமரையாகிவிட வேண்டும், தெரியுமா? என்னது? கல்யாணி, நேரமாகிவிட்டது. என் நண்பன் என்னை அழைக்கிறான். போய் வரட்டுமா? அத்தான், போகிறீர்களா? கல்யாணி, சென்னைக்கு போய் அபிராமியை ஒரே ஒரு முறை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன். அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். இன்னும் ஒரே ஒரு மாதம். ஐயோ, மறுபடியும் அபாயத்துக்கு தானே ஆளாக பார்க்கிறீர்கள். கல்யாணி, கவலைப்படாதே. நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். இங்கு வருவதற்கு முன் இந்த உயிர் மீது அலட்சியமாகத்தான் இருந்தேன். அபிராமிக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பாவிகளை எல்லாம் பழிக்கு பழி வாங்கிவிட்டு நானும் இறந்து விடலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் உன்னை சந்தித்த பிறகு இந்த உயிர் மீது எனக்கு புதியதொரு பாசம் திறந்து விட்டது. 1000 வருடங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது கல்யாணி, ஆசை வந்து விட்டது. கவலைப்படாதே கல்யாணி, நான் சீக்கிரம் திரும்பி விடுகிறேன். செலவுக்கு ஏதாவது பணம்? கல்யாணி, என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கையிலே பணம் இல்லாமல் ஊரிலே ஏமாளியாக தெரிந்த சாதாரண முத்தையன் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது கேட்டோர் நடுநடுங்கும், கண்டோர் கதிகலங்கும் பணக்கார கல்வனடி நான். நீ அந்த கல்வனின் காதலி. கல்யாணி, நான் அபிராமியை பார்த்துவிட்டு நேரே பூங்குளத்திற்கு வந்து விடுகிறேன். நீயும் அங்கு வந்துவிடு. நாம் மீண்டும் அதே இடத்தில், அதே கோவிலில் வானம்பாடிகளைப் போல், வனதேவதைகளைப் போல் சந்திப்போம். அத்தான், என் உயிரை மறுபடியும் உங்களோடு எடுத்து போகிறீர்கள். திருப்பி கொண்டு வர மறந்து விடாதீர்கள். இல்லை கல்யாணி, இல்லை. ஒருமுறை பார்வையிழந்தேன், மீண்டும் கண் வந்து விட்டது. மறுபடியும் குருடனாக மாட்டேன் கல்யாணி, குருடனாக மாட்டேன். அத்தான், ஒரு நிமிஷம் இருங்கள். உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வர. ஆமாம் என் செல்வமே, எனக்கும் பசி கொள்ளை போகிறது. இந்த தங்க கையால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன். கான்ஸ்டேபிள், இந்த மாலையை கொண்டு வச்சுட்டு வெளியில போயிரு. என்னய்யா, மாலைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு?
நீங்க எல்லாம் எங்களை காப்பாத்துறவங்க, கடவுளுக்கு சமானம். எப்போ ஒரு தரம் வர்றீங்க, உங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ண வேணாங்களா? மரியாதை மாலையில் இல்லையா, நீங்கெல்லாம் குற்றம் குறைகள் செய்யாம ஒழுங்கா இருந்தா அதுவே பெரிய மரியாதை. ஓய் சங்கு பிள்ளை, எங்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தா ஒழுங்கா நேர்மையா சொல்லிட்டு சீக்கிரம் போகலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. தெரியும் சார், உங்க நேரம் பத்திரமாத்து தங்கத்தை விட மதிப்புள்ளதுன்னு நல்லா தெரியும் சார். தெரிஞ்சிருந்து ஏன்யா தடுமாறியர்? என்ன விஷயம்? அந்த முகமூடி முத்தைய விஷயம் சார். என்ன முகமூடி முத்தைய விஷயம் உமக்கு கூட தெரியுமா? தெரிஞ்சிருந்து என்ன சார் பிரயோஜனம்? தெரிஞ்ச சமாச்சாரத்தை வெளியில சொல்லி அந்த திருடனை பிடிக்க விடாதபடிக்கு இந்த இன்ஸ்பெக்டர் சார் குறுக்க நிக்கிறாரு. சாஸ்திரி மாத்திரம் தலையிடாம இருந்திருந்தா அன்னைக்கே அந்த திருட்டு பயல கைப்பிடியா பிடிச்சு வந்து உங்க காலடியில போட்டிருப்பேன். என்ன இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி குறுக்க நிற்கிறாரா? ஆமா சார், சாஸ்திரியுடைய சூட்சம புத்தி. பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறது, தாளாட்டும் பாடுறது, அப்புறம் தெருவெல்லாம் வந்து திருட எங்கன்னு கேட்கறது. அவரே ரகசியமா உதவி செய்யறார் சார். பாவம், அவர் என்ன செய்வாரு? அவருடைய பெஞ்சாதியினுடைய தூண்டுகோல் சார் இதெல்லாம். அப்படியா? உண்மையாகவா? உம்மால் நிரூபிக்க முடியுமா? அது எப்படி சார் முடியும்? ஒரு அனாதி பெய குற்றம் செய்தா அதை கண்டுபிடிக்காம அதிகாரியே தவறுனா நாங்க எப்படி நிரூபிக்க முடியும்? ஆஹா, இன்ஸ்பெக்டர் வரட்டும், விசாரிக்கலாம். அதுல பாருங்க, ஒரு திருட்டு பெய தங்கைக்கு இவர் உபகாரம் செய்யறாரு. இதுல இருந்து தெரியலையா எங்கேயோ ஏதோ கோளாறு இருக்குதுன்னு? எஸ், வேலியே பயிர மேயுது. நீ அதை பத்தி ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் கவனிக்கிறேன். ஆகட்டுங்க சார், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆகட்டும், சொல்றேன், நீ போலாம். ஆகட்டும், கண்டிப்பா நீங்க சொல்லணும். அடிக்கடி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடிக்கடி வர வேண்டாம், ஏதாவது அவசியம் இருந்தா வந்தா போறோம். அதான் சார். சரி, நீ போலாம். என்னம்மா சவுக்கடி சாஸ்திரியார? சார் ரொம்ப மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எப்பொழுதும் லேட் பேர் தானே ஐயா. 20 வருஷ சர்வீஸ், இந்த சின்ன பயல பிடிக்க உன்னால முடியல. உனக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? முகமூடி முத்தையன் செய்யற ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீதான் ஜவாப்தாரி. அவன் செய்யற குற்றத்துக்கு நான் ஜவாப்தாரியா சார்? ஆமா ஐயா, உன் ஏரியாவில தான் உன் குற்றம் அதிகமா இருக்கு. சார் இதோ டைரி, என் ராஜினாமா கடிதம் இதுலயே இருக்கு. போய்யா, டைரி வீட்டுல தூங்கிக்கிட்டு டைரி எழுதுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்ச? உன் ராஜினாமாவை நினைச்ச சமயத்துல கொடுக்கறதும் நாங்க வாங்குறதும் இது என்ன நினைச்ச? அந்த திருட்டு பய உனக்கு கூட ஏதோ பங்கு கொடுப்பதாக வதந்தி உலாவுதே தெரியுமா? இல்லைன்னா அவன் தங்க மேல உனக்கு ஏன் அவ்வளவு கருணை? நீதான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தா தெரியுது. ஏன்யா பதில் இல்ல? சார் அந்த விஷயம் இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில் நான் செய்ததில்லை. அனாதையாக போன ஒரு பெண்ணிடத்தில், தாய் தந்தையற்ற ஒரு குழந்தை இடத்தில் ஒரு சாதாரண மனிதன் காட்டும் இரக்க உணர்ச்சியது. அந்த விஷயத்தை தயவு செய்து இதில் நீங்கள் சம்பந்தப்பட வேண்டாம். சரி, உன் காலட்சேபம் இங்க வேண்டாம. இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள அந்த பையனை அரெஸ்ட் பண்ணல, பிறகு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. அம்மா, எங்க அண்ணா ஊர்ல இருந்து வந்திருக்கார். நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டேன்? போயிட்டு வாம்மா. இந்த தடவை அபிராமியும் என்னோட அழைச்சிட்டு போறேம்மா. அம்மா அண்ணா எல்லாம் அவளை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் இல்லாட்டா அபிராமி சாப்பிடவே மாட்டா. என்ன அபிராமி, லலிதாவோட வீட்டுக்கு போயிட்டு வரியா? போமா, உன் ஸ்நேகிதி கூப்பிடுற, நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. ஏண்டா, நீ தப்பிச்சு ஓடி போனதும் இல்லாம அந்த முத்தையனோட வேற சேர்ந்துட்டியா? இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. இந்தாங்க சாமி, நான் கிழவன், என்னை எத்தனை வருஷம் வேணும்னாலும் தண்டிச்சுக்குங்க. இல்லாததையும் கொள்ளாதையும் சொல்லி என்னை இம்சப்படுத்தாதீங்க. எலும்பெல்லாம் ஜாயிண்ட். முத்தையன் எங்கடா? இப்ப எங்க இருக்கான்? அது அவரை தானுங்க கேட்கணும். உண்மையை சொல்ல மாட்டேன்? சொல்றேனுங்க. சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்ன? அவர் திருடர் இல்லைங்க, ரொம்ப சாதுவான மனுஷருங்க. சத்தியம் வந்துருங்க. செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டான்? ஆமாங்க, செத்தே போயிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். முத்தைய மெட்ராஸ் போறதுக்கு கார் கொடுத்துருக்கான். இல்லவே இல்ல சார், அவன் தான் என் கார் எடுத்துட்டு போறான் சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என்ன வேணா 2 ஓத உழைச்சிட்டு வெளியில தள்ளிடுங்க சார். 2 பேரும் யாக்க போடுவா? ஐயோ, என் காரை அவன் எடுத்துட்டு போனதுக்கு என்ன உள்ள தலை சொல்றீங்க சார்? என்ன சார் அநியாயம் சார்? ஓய், இந்த காலத்துல திருடனவன் மாத்திரம் குற்றவாளி அல்ல, அவனுக்கு வசதி செய்து கொடுத்தவன் தான் குற்றவாளி. கொண்டு போய் நான் ரொம்ப பெரிய மனுஷன் சார், விட்டுருங்க சார். பெரிய மனுஷன் நீதான் பெரிய மனுஷனானா பெரிய மனுஷன்லாம் என்ன வருது? கொண்டு போய்யா. ஐயா வா, உள்ளதானே வர்ற. சார் நான் ஜென்டில்மேன் சார். அவன் பொருளாதாரம் சார். கண்ணை பார்க்கும்போதே பயமா இருக்கு சார். என்ன சார்?
சார் சார் யாரப்பா நீ? நானு ஓஹோ, இரு கொஞ்சம் சாப்பாடு போட சொல்றேன். தம்பி, நான் சாப்பாடு கேட்கறதுக்காக வரல, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்ன, என்கிட்ட தனியா பேசணுமா? ஆமா. பைத்தியம் போல இருக்கு. கொடுக்கறத வாங்கிட்டு போ. லலிதா, தம்பி தம்பி லலிதா, ஏங்க வாசல்ல ஒருத்தன் வந்திருக்கான், கொஞ்சம் சாப்பாடு போடு. தம்பி தம்பி என்ன உள்ளே வந்துட்டிய? லலிதா, இதையும் போட்டானு. அபிராமி 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 அபிராமி, என் தாயே, அம்மா நல்லா இருக்கியா? அம்மா இங்கதான் இருக்கியா? அம்மா இங்கதான் இருக்கியா? நீங்கதான் முத்தையனா? ஆமா தம்பி, ராயபுரம் ஜங்ஷன்ல போலீஸ் துரத்துறப்ப நீதானே என்ன காப்பாத்துன. அதுவும் நீங்க தானா? ஆமாப்பா, நானே தான். முத்து, அம்மா, என்னப்பா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாப்பா, இங்கதான் இருக்கோம். சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். லலிதா, ஜாக்கிரதை.